வெளிநாட்டில் ஐடி நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை என கூறி கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களை சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட வைக்கின்றனர். அப்படி லாவோஸ் நாட்டில் சைபர் கிரைம் கும்பலிடம் அடிமைகளாக சிக்கி பணியாற்றி வந்த 47 இந்தியர்களை தூதரக அதிகாரிகள் மீட்டுள்ளனர். லாவோஸ் நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலை என நம்பி சைபர் கிரைம் வேலை செய்யும் அடிமைகளாக சிக்கியிருந்த 13 பேர் கடந்த மாதம் இந்தியா திரும்பினர். அவர்கள் கொடுத்த தகவல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் லாவோஸில் இணையதள குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் கொத்தடிமையாக இருந்து வேலை செய்த இந்தியர்கள் 47 பேர் மீட்கப்பட்டனர். இவர்கள் லாவோஸ் நாட்டில் நல்ல வேலை, லட்சக்கணக்கில் சம்பளம் என கூறி விளம்பரம் செய்யப்பட்டதை நம்பி முகவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அங்கு சென்றது தெரிய வந்துள்ளது. வெளிநாடு சென்றதும் அவர்கள் இணையதள மோசடி கும்பலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்தியாவிலிருந்து வேலைக்கு சென்ற நிலையில் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு டேட்டிங் ஆப்புகளில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளனர். டேட்டிங் ஆப்புகளில் பெண்கள் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி ப்ரொஃபைல் உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவைச் சேர்ந்தவர்களிடம் பெண்கள் போன்று சாட்டிங் செய்யுமாறு கொடுமைப்படுத்தியுள்ளனர். அவர்கள் கூறும் மோசடி வேலையை செய்யாவிட்டால் உணவு, தண்ணீர் தராமல் பட்டினி போடுவார்கள். அதனால் வேறு வழியின்றி சைபர் மோசடி வேலை செய்யும் அடிமைகளாக மாறியுள்ளனர். டேட்டிங் ஆப்பில் பெண் போல பேசி தங்கள் வலையில் சிக்குபவர்களை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறுகின்றனர். அதிக பணத்துக்கு ஆசைப்படுபவர்கள் இந்த கும்பலிடம் மோசடியில் சிக்கி பணத்தை இழக்கின்றனர். இந்தியாவிலிருந்து சென்றவர்களை கொத்தடிமைகளாக வைத்து டார்கெட் கொடுத்து வேலை செய்ய சொல்கின்றனர். அவர்கள் கொடுக்கும் வேலையை முடிக்கவில்லை எனில் சாப்பாடு கொடுக்காமல், ஓய்வெடுக்க நேரம் கொடுக்காமல் அடித்து உதைத்து வேலை வாங்கியது தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் சென்றிருந்த போது இந்த பிரச்சனை குறித்து அந்த நாட்டு அதிகாரிகளுடன் பேசினார். அதனைத் தொடர்ந்து லாவோஸ் அதிகாரிகள் அங்குள்ள கோல்டன் ட்ரையாங்கில் சிறப்பு பொருளாதார மண்டபத்தில் அதிரடி ரெய்டு நடத்தி அங்கு கொத்தடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டு இணையதள குற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த 29 பேரை மீட்டு இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்தனர். இது தவிர 18 பேர் இந்திய தூதரகத்தில் புகார் செய்திருந்தனர். அவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் இதுபோன்ற மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 635 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். லாவோஸ் மற்றும் கம்போடியாவுக்கு வேலை தேடி செல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஒன்றிய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. போலி முகவர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களின் தகவல்கள் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ளதாகவும் அதில் ஆய்வு செய்து வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.